இந்த வீடியோவில் நம்ம ஃப்ளவர் ஸ்டிச் அட்டாச்மெண்ட்டை பற்றி பார்க்க போகிறோம். இந்த ஃப்ளவர் ஸ்டிச் அட்டாச்மெண்ட்டோட பயன்பாடு என்னென்னா, டேபிள் டாப் மிஷினில் உள்ள அந்தந்த டிசைன் அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு ஏற்றது மாதிரி நமக்கு பூ எம்ப்ராய்டிங் போட்டு கொடுக்கும். இந்த ஃப்ளவர் ஸ்டிச் அட்டாச்மெண்ட்டை டேபிள் டாப் மிஷினில் செட் பண்ணுறதுக்கு நான் என்னென்ன அட்ஜஸ்ட்மெண்ட்லாம் மிஷினில் பண்ணேன்னு பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரை பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். ஃபஸ்ட்டு நம்ம மிஷினில் இருக்கிற ஃப்ரெஷர் ஃபுட்டை கழட்டிக்கிடுவோம். அடுத்தபடியாக நீடில் பிளேட் ஸ்க்ரூவை கழட்டிக்கிட்டு நீடில் பிளேட்டை தனியாக மிஷினிலிருந்து எடுத்துக்கிடுவோம். இப்போ ஃபீட்பேக்கில் இருக்கிற இந்த 2 ஸ்க்ரூவையும் ஸ்க்ரூ டிரைவர் வச்சு முழுவதுமாக கழட்டிக்கிட்டு ஃபீட்பேக்கை வெளியே எடுத்துக்கிடுவோம். அடுத்தபடியாக நீடில் பிளேட்டை மிஷினில் ஃபிட் பண்ணிக்கிடுவோம். இப்போ மிஷினில் பாவினை பொருத்திக்கிட்டு இந்த ஃப்ளவர் ஸ்டிச் அட்டாச்மெண்ட்டை ப்ரெஷர் பாரில் ஃபிட் பண்ணிக்கிடுவோம். கவனமாக பாருங்கள், இந்த ஃப்ளவர் ஸ்டிச் அட்டாச்மெண்ட்டை மிஷினில் செட் பண்ணும்போது இந்த லிவர் நீடில் கிளாம்ப் மேலே இருந்தால் மட்டும்தான் நமக்கு ஃப்ளவர் டிசைன் தைச்சி கொடுக்கும். உதாரணத்துக்கு இப்போ ஒரு ஃப்ளவர் தைச்சி காமிக்கிறேன். அடுத்தபடியாக இன்னொரு டிசைனில் ஃப்ளவர் தைச்சி காமிக்கிறேன். இப்படின்னு ஒவ்வொரு அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு ஏற்றது மாதிரி இந்த ஃப்ளவர் ஸ்டிச் அட்டாச்மெண்ட்டை வச்சு நம்ம டேபிள் டாப் மிஷினில் ஃப்ளவர் ஸ்டிச் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஃப்ளவர் ஸ்டிச் அட்டாச்மெண்ட்டை வச்சு எப்படி துணியில் பூ வரைஞ்சேன்னு பார்த்தீங்க. நீங்கள் இந்த மாதிரி அட்டாச்மெண்ட் வாங்கி உங்கள் மிஷினில் செட் பண்ணி ஃப்ளவர் ஸ்டிச் பண்ணலாம்னு நினைப்பீங்க. ஆனால் உங்கள்கிட்ட டேபிள் டாப் மிஷின் இருந்தால் மட்டும்தான் முடியும். இந்த ஃப்ளவர் ஸ்டிச் அட்டாச்மெண்ட் உங்களுக்கு தேவைப்பட்டால் நான் வீடியோ கீழே லிங்க் கொடுத்துருக்கேன், நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி டிஃப்ரெண்டான தையல் மிஷின் சம்மந்தப்பட்ட தகவல்களை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணுமா? அப்போ மறக்காமல் நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள்.